Mind-blowing velour. மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் சாதனைகளை மக்களில் அரசு பொருட்காட்சி, செய்தி மக்கள் தொடர்புத்துறை மற்றும் இதர துறைகளின் சார்பில் நடத்தப்படுகிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க நமது வேலூர் மாநகரில் அரசு துறைகள் பங்கேற்கும் பொருட்காட்சி இன்று நமது பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மண்ணின் மைந்தர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த இனிய விழாவில் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும், மதிப்பிற்குரிய வேலூர் மேயர் அவர்களும், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும், அனைத்து துறை அலுவலர்களும், உள்ளாட்சி பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டுள்ளனர். இந்த இனிய விழாவின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் சீராரும் வதனமென திகழ்மரத கண்டமிது தெக்கணமும் மதிச்சிறந்த திராவிடன திருநாளும் தக்க சிறு திரை முதலும் தரிசனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே வாழ்த்ததுமே. வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி. தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. நமது பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்க மதிப்பிற்குரிய காட்பாடி ஒன்றிய குழு தலைவர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம் நெஞ்செல்லாம் இருந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், அனைத்து அதிகாரிகளுக்கும், பயனாளிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு நம் தமிழக இருக்க வேண்டும் என்று வருடந்தோறும் நம்மளுடைய வேலூர் மாநகரத்தில் இந்த பொருட்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அந்த நிகழ்ச்சி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் நமது வேலூர் மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அம்மையார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் நமது மதிப்புக்குரிய மண்ணின் மைந்தர் ஐயா அவர்களே மற்றும் டிஆர்ஓ அவர்களே, அரசு துறை அதிகாரிகளே, மதிப்பிற்குரிய முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் அவர்களை விழா வாழ்த்துறை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செய்தி மக்கள் தொடர்பு துறை வேலூர் மாவட்டம் சார்பாக நடைபெறுகின்ற இந்த பொருட்காட்சி திறந்து வைக்கின்ற இந்த விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் மதிப்புக்குரிய திருமதி வேலாய் சுப்புலட்சுமி ஐஏஎஸ் அவர்களே, மேடை அமைந்திருக்கிறது. அன்றாடம் இங்கே கலை நிகழ்ச்சிகளும் நடக்கும் என்பதனை சொல்லி இதை பயன்படுத்திக் கொண்டு இந்த பொங்கல் விழாவை சிறப்பிக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்தி மக்கள் துறை தொடர்புத்துறை சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அரசு பொருட்காட்சி திறந்து பேருரை ஆற்ற வருகை தந்திருக்கும் எங்கள் மண்ணின் மைந்தரும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே மற்றும் தலைமை உரை ஆற்ற இருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, வரவேற்புரை நல்கிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே மற்றும் வாழ்த்துறை வழங்க இருக்கும் தொல்லியல்துறை அங்கு அனுமதி வழங்கவில்லை.
ஐயா அவர்கள் அனுமதி வழங்க கோரிக்கை வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொழுதுபோக்கு பூங்கா வேலூர் மக்களுக்கு வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் நீர்வளத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு துறையும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எந்த துறையத்தாலும் அது மக்களுக்கு நேரடியாக சேர வேண்டும் என்பதே அவர் குறிக்கோளாக கொண்டு இப்ப சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்தி வரும் நம் மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி கூறி தமிழர் திருநாளாம் தை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் வேலூர் மாவட்டத்தில் அரசு பொருட்காட்சி திறந்து வைத்து 45 நாட்கள் சீரோடும் சிறப்போடும் நடக்க இருக்கிற அரசு பொருட்காட்சியினை திறந்து வைத்து 290 பயனாளிகளுக்கு 71 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பயன்களை வழங்கி விழா பேருரை ஆற்ற இருக்கிற மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களோடு இங்கே வருகை தந்திருக்கிற வணக்கத்திற்குரிய வேலூர் மேயர் அவர்களே மற்றும் அனைத்து மக்கள் பிரதிநிதிகளே, வருவாய்த்துறை உட்பட அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களே, செய்தி மக்கள் துறை அத்துணை துறை சார்ந்த அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முதற்கண் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசு பொருட்காட்சியிலே அரசினுடைய 31 துறை சார்ந்த அரசினுடைய நலத்திட்டங்கள் குறித்த விரிவான விளக்கங்களோடு கூடிய ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்களுக்கு பொழுதுபோக்குக்கான பல்வேறு குழந்தைகளுக்கான பொழுதுபோக்குக்கான பல்வேறு வசதிகளும் இங்கே உள்ளது, உணவகங்களும் உள்ளது. 45 நாட்கள் நடக்க இருக்கிற இந்த பொருட்காட்சியை நீங்கள் அனைவரும், இந்த மாவட்டத்து மக்கள் அனைவரும் கண்டுகளிக்க வேண்டும் என்றும் இந்த பொருட்காட்சியினை மிக சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கிற செய்தி மக்கள் துறை மற்றும் அத்துணை துறை சார்ந்த அலுவலர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக நமக்கு இந்த பொருட்காட்சியை வழங்கி இருக்கிற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த மாவட்டத்து மக்கள் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறோம். நன்றி. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய மண்ணின் மைந்தர் அவர்களை விழா பேருரை ஆற்றும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மதிப்புக்குரிய அம்மையார் அவர்களே, வணக்கத்துக்குரிய வேலூர் மாநகரத்து மேயர் அவர்களே, வரவேற்புரையாற்றிய மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி மாலதி அவர்களே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எந்நாளும் என் இனிய நண்பர் சகி அவர்களே, மண்டல குழு தலைவர் சகோதரி புஷ்பலதா வன்னியராஜ் அவர்களே, இந்த வார்டினுடைய மாநகராட்சி உறுப்பினர் அவர்களே மற்றும் விழாவுக்கு வந்திருக்கிற அரசு அதிகாரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண்ணுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேலூர் மாநகரில் அரசனுடைய சாதனைகளை எல்லாம் பொதுமக்கள் பார்வையிடவும், இப்படிப்பட்ட திட்டங்கள் நாட்டில் இருக்கிறதா என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவும், அந்த திட்டத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்வது நாமும் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் இப்படிப்பட்ட பொருட்காட்சி கண்காட்சியை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பல்வேறு துறையோடு ஆதரவோடு அற்புதமாக இங்கே நிறுவியிருக்கிறார். அதற்காக அவரையும் பல்வேறு அரசு துறை அதிகாரிகளையும் நான் மனமாற பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், ஒரு அரசாங்கம் செய்கிறவை எல்லா மக்களுக்கு தெரிந்து விடாது. ஒவ்வொருவருக்கும் அவர்கள் துறையிலே என்ன நடக்கிறது என்று கூட நாம் சில நேரங்களிலே கவனம் செலுத்துவதில்லை. ஒரு உழவர்களுக்கு என்னென்ன சலுகைகளை இந்த ஆட்சி செய்திருக்கிறது,
என்னென்னவற்றை இலவசமாக தருகிறது என்பதை பல பேர்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியவில்லை. அக்ரிகல்ச்சரில் இருந்து டிராக்டர்கள் இனாமாகவே விவசாயிகளுக்கு தருகிறார்கள். ஆனால் அதை பற்றி பல பேர் விவசாயிகளுக்கு தெரியவில்லை. தெரிந்தவர்கள் எங்களை போன்றவர்களை அணுகி அந்த டிராக்டர்களை பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று ஒவ்வொரு துறையிலும் பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது. அந்த திட்டங்களில் மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய கிராமத்தில் இருப்பவர்களுக்கு வேளாண்மை, தோட்டக்கலை இவை இரண்டும் மிக முக்கியமானது. ஒரு காலத்தில் தோட்டக்கலை என்பது ஏதோ சில நேரங்களில் ஊடுபயிராகத்தான் கருதி கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு தோட்டக்கலை என்பது வருமானம் உள்ளதாக இருக்கிறது. உங்களுக்கு இன்றைக்கு சாதாரணமாக வீடுகளில் எல்லாம் தெருக்களில் எல்லாம் முருங்கை மரம் இருக்கிறது. அந்த முருங்கை மரம் இன்றைக்கு எவ்வளவு என்று கேட்டால் டன் 400 ரூபாய் 500 ரூபாய் என்று இன்றைக்கு முருங்கைக்காய் விலை. ஆமா, ஆக 5-10 முருங்கைக்காய் வாங்கினால் 50 ரூபாய் கொடுக்கணும். 10 ரூபாய் 15 ரூபாய் முருங்கைக்காய். அதே போன்றுதான் கத்திரிக்காய், அதே போன்றுதான் முள்ளங்கி. இவையெல்லாம் ஒரு காலத்தில் சீப்பானவைகள். முருங்கைக்காய் யாரும் விலைக்கே விற்க மாட்டார். போறவரெல்லாம் அடுத்த நாள் போவான். ஆனால் நீங்கள் கொஞ்ச தூரம் மாதனூர் பகுதியில் கொஞ்சம் முருங்கைக்காய் மரம் போடுகிறார்கள். பல பேர் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு பகுதியிலே போனால் முருங்கைக்காயே ஏக்கர் கணக்கிலே போட்டிருக்கிறார்கள். அவைகளுக்கெல்லாம் வெளிநாடுகளிலே நல்ல வரவேற்பு. நானே தாராபுரம் பகுதிக்கு போய் டன் டன்னாக முருங்கைக்காய், அவையெல்லாம் ரொம்ப நீளமாக இருக்கும், ஒரு மார்பு நீளத்தோடு இருக்கும். அந்த காய்களை வாங்கி, புடலங்காய் அதை விட நீளமாக இருக்கும். இவைகளை எல்லாம் வாங்கி எப்படி பக்குவப்படுத்த வேண்டுமோ அப்படி பக்குவப்படுத்தி நான் பாரிஸ் நகரத்துக்கு காய்களை ஒரு காலத்திலே ஏற்றுமதி செய்து வியாபாரம் செய்தேன். அவைகளெல்லாம் எப்படி அந்த ஊரிலே வாங்குகிறார் என்பதற்கு நான் பாரிஸுக்கு போயிருந்தேன். நம்முடைய முருங்கைக்காயும் புடலங்காயும் கட்டி நீள நீளமாக தொங்க விட்டிருந்தார்கள். வெள்ளைக்காரர்கள் படமாய் எடுத்து தள்ளி கொண்டிருந்தார்கள். இது எப்படி சமைப்பது என்று கேட்டார்கள். அந்த கடைக்காரர்கள் ஒரு சமையலை வைத்து இப்படி சமைக்கலாம் என்று சொல்லிக் கொடுத்திருந்தார். ஆக அதே போன்று மற்ற காய்கறிகள், அதே போன்று சிங்கப்பூருக்கு முருங்கைக்காய் ஏற்றி முஸ்தாபா என்ற இன்றைக்கு பிரபலமான கடை, ஒரு பகுதியிலே இந்த காய்கறி கடையை திறந்து வைத்தவனே நான் தான். ஆனால் இன்றைக்கு போகிற குருவியெல்லாம் கையிலே இந்த வெஜிடபிள்ஸ் காய்கறிகளை எடுத்துக்கொண்டு போய் அங்கேயே விலையை குறைத்து விட்டார்கள். ஆகவே வெளிநாடுகளுக்கு கேரளாவுக்கு போனால் கீரை முதல் கொண்டு வெளிநாடுக்கு போகிறது. நமக்கு அது தெரிவதில்லை. நாம் அது எது ஏற்றுமதி ஆகும் என்பதை புரிவதில்லை. ஆகையினால் கொஞ்சம் வியாபார நோக்கோடு, கொஞ்சம் நவீனத்தோடு அந்த காய்கறிகளை பயிரிட்டால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு பிரபலம் செய்ய முடியும். பல பேர் இன்றைக்கு அதிலே பெரும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். அதே போன்றுதான் மற்றவைகள் எல்லாம் கூட. இதில் ஒரு துறையை சொன்னேன், மற்ற துறைகளிலே எப்படி பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது. கூட்டுறவு துறையிலே என்ன செய்ய முடியும், மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை போன்ற திட்டங்கள் எல்லாம்
அரசாங்கத்திடம் இருக்கிறது. ஆனால் அவையெல்லாம் கிராமத்து மக்களுக்கு யாரும் எடுத்து சொல்வதில்லை. ஆகையினால்தான் இப்படிப்பட்ட கண்காட்சிகளை ஏற்பாடு செய்து அதற்கென்ற ஸ்டால்களை அங்கே போட்டு அங்கே விதவிதமான அலங்காரம் செய்து நீங்கள் கண்காட்சியை பார்த்து வருகிற பொழுது உங்கள் கையிலே சிறு சிறு நோட்டீஸை கொடுத்து இது என்ன இது என்ன என்று கேட்டுக்கொண்டு வந்தால் அது எப்படி என்று சொல்லுவார்கள். ஆகவேதான் மக்களுக்கு அரசாங்கத்துடைய திட்டம் கடைகோடி மனிதனுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது மக்களுக்கு பல பேர் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஊரிலும் வந்து பஞ்சாயத்து தலைவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். இவர்களை கொண்டு வந்து கூட்டி காட்ட வேண்டும். அதை செய்வதற்கு பஞ்சாயத்து தலைவர்கள் அதிகாரிகள் முயற்சி எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் சாதாரணமாக இங்கு இருக்கிற நகரத்தில் இருப்பவர்களுக்கு இது அதிகமாக பார்த்து பயனில்லை. எனவே கிராமத்து மக்கள் இதை உணவு கொள்வதற்காகத்தான் இந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு கலெக்டர் அவர்கள் இவ்வளவு பெரிய பெரிய ஒரு கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நான் கேட்டேன், இந்த கண்காட்சியிலே மட்டுமல்ல, மாலை நேரத்தில் இந்த கண்காட்சியை வருகிறவர்கள் அத்தோடு இல்லாமல் பிள்ளைகள் விளையாடுவதற்கும் பல திட்டங்களை பகுதியில் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். நம்முடைய மேயர் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். வேலூரில் ஒரு பார்க் இல்லை என்று சொன்னார்கள். உங்களுக்கெல்லாம் பல பேருக்கு தெரியாது. ஒரு காலத்தில் இன்றைக்கு அண்ணா தியேட்டர் இருக்கிற அந்த பகுதியில் இருந்து பேரட்ஸ் மைதானம் என்று பெயர். அந்த காலத்திலே மாலிதாமணி பார்க் என்று சொல்லுவார்கள். ஒரே மரங்களாக இருக்கும். மாலை நேரத்தில் மண்டியிலே வேலை செய்கிறவர்கள், அலுவலகங்களிலே வேலை செய்கிறவர்கள், கடையில் வேலை செய்கிறவர்கள், அங்கே ஒரு ரேடியோ இருக்கும். அங்கே வந்து நிறைய பேர் உட்கார்ந்து அந்த ரேடியோ கேட்பார்கள். கோட்டை மைதானம் தரையாக இருக்கும். ஜிலு என்று காற்று வீசும். ஆங்காங்கு பல பேர் உட்கார்ந்து அதை சந்திப்பார்கள். ஆனால் இன்றைக்கு தொல்பொருள் ஆட்சி அவர்களை எல்லாம் அங்கே உட்கார கொள்வதற்கு இடமில்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் வேலூருக்கு எல்லாம் இருக்கிறது வேலூரில். ஆனால் ஒரு பப்ளிக் பார்க் இல்லாதது உள்ளபடியே வருத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பார்க்கை ஏற்படுத்துவதற்கு ஒரு நிலம் வேண்டும், இடம் வேண்டும். அதை சுற்றி வேலூரை பொறுத்த வரையில் ஒரு பக்கம் போனால் ஆறு, கிழக்கே போனால் மலை, மேற்கே போனாலும் மலை ஆகிய சுற்றி இருக்கிற இடங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே எப்படியாவது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒரு 50-100 ஏக்கர் எங்கேயாவது பிடிப்பீர்களானால் அதை பார்க்காக செய்வதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை நானே எடுப்பேன் என்ற உறுதியையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், இன்றைக்கு சுற்றுலாத்துறை மத்திய அரசு கூட நிறைய செலவு செய்திருக்கிறது. நான் மத்தியில் இருக்கிற சுற்றுலாத்துறை அமைச்சரை எனக்கு ஒரு முறை அவர் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர். எனவே எனக்கு அவர் தெரியும். அவரிடத்தில் நான் ஒரு கோரிக்கை எழுதிய நண்பராக இருக்கக்கூடியவர். சமீபத்திலே கூட நம்முடைய பொற்கோயிலுக்கு வந்து போயிருக்கிறார். அன்றைக்கு நான் வர முடியவில்லை. அவரிடத்திலே கூட நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ஊரில் ஒரு ஏழைகள் ஊட்டி என்று சொல்லப்படுவது இன்றைக்கு ஏலகிரி தான். ஏலகிரிக்கு போனால் மலை ஏறுகிறார்கள், ஆனால் எதுவும் பார்ப்பதற்கு இல்லை. சின்ன ஒரு போட்டு விடுகிற இடம் இருக்கிறது. அது கூட தண்ணி இருந்தால் இருக்கும், இல்லாவிட்டால் இருக்காது. ஆக ஒரு மக்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமில்லை. 100 ஏக்கரில் ஒரு பொட்டானிக்கல் கார்டனை கலைஞர் இருக்கிற போது 100 ஏக்கரை வளைத்து வேலி போட்டு அதுக்கு வேண்டிய 100 கோடியை கூட அப்பொழுது பணம் ஒதுக்கிறார். ஆனால் ஆட்சி போன பிறகு அதை அப்படியே விட்டு விட்டார்கள்.
நான் அந்த அமைச்சருக்கு சொல்லி இருக்கிறேன். கலைஞர் போட்ட வேலி இருக்கிறது, 100 ஏக்கர் இருக்கிறது. அதை ஒரு பொட்டானிக்கல் கார்டன் ஆக்கி அதற்கு பிறகு சிறு பிள்ளைகள் வந்தால் போவதற்கு ரயில், குதிரை ஏற்றம், பெரிய பெரிய ராட்டினம் இவையெல்லாம் இருந்தால்தான் சாதாரணமான மக்கள் கூட செலவில்லாமல் ஏலகிரிக்கு போய் வர முடியும். ஆகவே அதை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். அதே போன்று தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தில் கூட நிறைய ஒதுக்கி இருக்கிறோம். அதற்கு நம்முடைய அரசாங்கத்தினுடைய செயலாளர் வந்திருக்கிறவர்கள் சிம்பா என்கிற ஐஏஎஸ் அதிகாரி. ஏற்கனவே அவர் திருப்பத்தூரில் பல ஆண்டு காலம் சப் கலெக்டராக இருந்தவர். அவருக்கு ஏலகிரி எல்லாம் நீளமாக நன்றாக தெரியும். எனவே அவரிடத்திலே நான் சொல்லி இருக்கிறேன், அந்த இடத்தை கொஞ்சம் நாங்கள் டெவலப் செய்யுங்கள் என்று கேட்டிருக்கிறேன். எனவே ஏலகிரியை எப்படி டெவலப் செய்ய வேண்டும் என்று நான் கேட்கிறேனோ அதே போல் வேலூரில் காலையிலே 5 மணிக்கு 6 மணிக்கு போய் மண்டியில் உட்கார்ந்தால் ராத்திரி 8 மணி வரை உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு 10 நிமிடம் ஆயாக வந்து காற்று வாங்குவதற்கு இடம் கிடையாது, உழைப்பவருக்கு இடம் கிடையாது, மாலையிலே உட்கார்ந்து பேசுவதற்கு இடம் கிடையாது. எனவே இந்த மாநகராட்சியோடு இணைந்து ஒரு இடத்தை எடுத்து செய்வதையானால் இந்த ஆண்டே கூட அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுப்பேன் என்ற உறுதியை நான் உங்களுக்கு தெரிவித்து, இந்த காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது கண்காட்சியை ஒரு பொருளை படிப்பதை விட கேட்பதை விட பார்க்கிற பொழுதுதான் நமக்கு அது சரியாக தெரியும். எனவே இந்த கண்காட்சியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதில் மிக வல்லமையாக இந்த மாவட்டத்திலே பணியாற்றுகிறார். நான் எத்தனையோ கலெக்டர்களை என் வாழ்நாளில் பார்த்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையிலே மாலதி அவர்கள் நம்முடைய மாவட்டத்துக்கு இருந்த ஒரு பெண் கலெக்டரில் அதை அடுத்து இன்றைக்கு அத்தகைய திறமையோடு பணியாற்றுகிற மாவட்ட ஆட்சித்தலைவரையும் நான் பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த பொங்கலில் இன்பம் பொங்கும் தமிழ்நாடு என்று ஒவ்வொரு இல்லத்தின் வாசலிலும் வண்ண கோலமிட்டு தைமகளை வரவேற்போம், தமிழ் தாயை போற்றிடுவோம் என்று எழுத வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தாய்மார்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்பம் பொங்கும் தமிழ்நாடு என்று ஒவ்வொரு இல்லத்தின் வாசலிலும் வண்ண கோலமிட்டு தைமைகளை வரவேற்போம், தமிழ்த்தாயை போற்றிடுவோம் என்பது வாசகம். அதை செய்வீர் என்று சொல்லி விடைபெறுகிறேன். உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் திருமண உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பயனாளியின் பெயர் திரு சந்திரசேகர் அவர்கள், பாளையகுப்பம், காட்பாடி. ரூபாய் 8000 ஆணை வழங்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து காட்பாடி தெங்கால் பகுதியை சேர்ந்த திரு தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து பேரணாம்பட்டு மேலாளங்குப்பம் பகுதியை சேர்ந்த திருமதி பிரேமா அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை செல்வி பிரேமா அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வேலூர் அப்துல் ரகுமான் அவர்களுக்கு காப்பீட்டு அட்டை வழங்கப்படுகிறது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து வேளாண்மை துறையின் சார்பில் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் சேகனூர் பிரேமானந்த் அவர்களுக்கு தெளிப்பான் கருவி வழங்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து கூட்டுறவுத்துறையின் சார்பில் வண்டநாங்கல் பகுதியை சேர்ந்த மகேஸ்வரி மஞ்சுளா அவர்களுக்கு சுய உதவி குழுக்கான உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ரூபாய் 9 லட்சத்திற்கான ஆணை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து வேளாண்மை பொறியியல் துறையின் சார்பில் வேலூர் துத்திக்காடு பகுதியை சேர்ந்த சிவராமன் அவர்களுக்கு பவர் டிரில்லர் வழங்கப்படுகிறது. இதன் மதிப்பு ரூபாய் 1,20,000. தொடர்ந்து ஆதிதிராவிடர் நலத்துறையின் சார்பில் திருமதி சுஜாதா அவர்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் பள்ளிகொண்டா பகுதியை சேர்ந்த தேவி அவர்களுக்கு கிறிஸ்தவ தேவாலய நலவாரிய அட்டை வழங்கப்படுகிறது.
தொடர்ந்து வருவாய்த்துறையின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. திருமதி சாந்தா அவர்களுக்கு இயற்கை மரண நிதி உதவித் தொகை ரூபாய் 22,500க்கான காசோலை வழங்கப்படுகிறது, ஆணை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து சாந்தி விக்கிரமாசி அவர்களுக்கு ரூபாய் 22,500க்கான ஆணை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து அணைக்கட்டு கீழ் கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த சமீமா அவர்களுக்கு 22,500க்கான ஆணை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து அணைக்கட்டு தேவிச்செட்டிக்குப்பம் முனியம்மாள் அவர்களுக்கு 1,02,500க்கான விபத்து நிதி உதவி வழங்கப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து குடியாத்தம் சீவூர் பகுதியை சேர்ந்த கவிதா அவர்களுக்கு ரூபாய் 22,500க்கான ஆணை வழங்கப்படுகிறது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் செயற்கை கால அவயம் வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் சின்னப்பள்ளிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த திரு கேசவன் அவர்களுக்கு செயற்கை கால அவயம் மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு ரூபாய் 27,500. தொடர்ந்து தோட்டக்கலைத்துறையின் சார்பில் திசு வளர்ப்பின் மூலமாக வாழை வளர்க்கும் விழாவில் பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய வேலூர் மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் ஐயா அவர்களையும், மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும், வேலூர் காட்பாடி ஒன்றிய குழு தலைவர்களையும், 1வது மண்டல குழு தலைவர்களும், பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாநகராட்சி மேயர் அவர்களையும் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளையும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்ததற்கு செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.